இந்த நாமதேவர் பாண்டுரங்கனுக்கு அந்த ரொட்டிய சப்பாத்திய ஊட்டி விடுறார். பகவான் சாப்பிட்றார். தாயார் வந்தா தாயாருக்கும் ருக்மிணி தேவிக்கும் கொடுக்கிறார். ருக்மிணி தேவியும் சாப்பிட குழந்தைதான நாமதேவர். ருக்மிணி தேவி தன் மடியில நாமதேவரை வச்சுக்க பாண்டுரங்கன் தன் கையால ஊட்டினார். நாமதேவர் பாண்டுரங்கனுக்கு இந்த பாலை கொடுத்தார். பாண்டுரங்கன் குடிச்சு, தாயார் குடிச்சு, மிச்சம் பால நாமதேவருக்கு பிரசாத் குடிக்க சொல்லி தான் போட்டிருந்த துளசி மாலையை கேட்டி பாண்டுரங்கன் நாமதேவருக்கு போட்டு 6 வயசு குழந்தை. அப்படியே அந்த குழந்தைய ஆழ்த்தி கட்டிட்டு உச்சி முகந்து பார்த்து முத்தம் கொடுத்து பாண்டுரங்கன் சொல்ற, நாமதேவா இன்னைக்கு இல்லை, இனி என்னைக்கு நீ கூப்பிட்டாலும் நான் வருவேன், எப்ப கூப்பிட்டாலும் வருவேன், எங்க இருந்து கூப்பிட்டாலும் வருவேன். அவர் லைஃப்ல 80 வயசு இருந்தார். அவர் எப்ப கூப்பிட்டாலும் பகவான் வருவணும். இதுதான் மாதிரி 6 வயசுல ஒரு அபயம் கொடுத்து பாண்டுரங்கனுடைய பரம கருணைக்கு பாத்திரமான பக்தர் நாமதேவர். பொதுவா பகவானுடைய கிருபையை அடைவதற்கு எந்த தகுதியும் வேண்டாம். பிரகலாத சுவாமி தான் பாகவதத்தில் சொல்ற, மன்னே தனாபிஜன ரூப தப ஸ்ருதோஜ தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தியோகா 12 தகுதிகள் சொன்னான். இந்த தகுதி எதுவும் தேவை. நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கணும், படிச்சிருக்கணும், வேதம் தெரியணும், சாஸ்திரம் தெரியணும், ஆச்சாரம் இருக்கணும், அனுஷ்டானம் இருக்கணும், யோகாபியாசம் பண்ணணும், தியானம் வேணும். எந்த தகுதியும் வேணும். ஒரே தகுதி, பக்தியா துதோஷ பகவான். பக்தி வேணும். பக்தி இருந்தா பகவான் அனுகிரகம் பண்ணுவான், பேசுவான், பிரத்யட்சமாவான், பேசுவான், நாம கொடுக்கறத சாப்பிடுவான். இத நாமதேவர் ஒரு 700 வருஷம் முன்னாடி நடந்த கதை. இதோ துவாபர யுகம், திரேதா யுகம், கிருத யுகம், அன்னைக்கு நடந்த கதை. ஒரு 700 வருஷம். இந்த கதையை கேட்கும் போது நமக்கு என்ன தைரியம்? 700 வருஷம் முன்னாடி வந்த